இப்போ இப்போ நான் உங்களுக்கு சத்தான கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதில் கஞ்சி வத்தல் ஊற்றி காமிக்க போகிறேங்க. வெறுமனே ஊற்றுறத விட இப்போ சத்து நிறைந்த இந்த கொத்தமல்லி, புதினாலெல்லாம் அயன் இருக்குது, நார் சத்து இருக்குது, கறிவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ஏற்றது. அதனால் கறிவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லி ஒரு புடி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி வச்சுட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி மேல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம். சத்தும் அதில் இருக்குது. எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது இந்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் எவ்வளோ வேணாலும் போடலாம். நான் ஒரு பிடி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எடுத்துக்கிறது இது 200 ml. இது 200 ml தண்ணி பிடிக்குங்க. அதில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேங்க. பச்சரிசி மாவு 1. அளவு சொல்லிடுறேங்க உங்களுக்கு. 2 டம்ளர் மாவுங்க. இதுக்கு தண்ணி எவ்வளோன்னா 1 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. முதல்ல 2 டம்ளருக்கு 12 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இதை விட நான் சின்ன ஜவ்வரிசி பாயாசத்துக்கு போடும் பாருங்கள், அந்த ஜவ்வரிசி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு 1/2 டம்ளர் ஜவ்வரிசி போடுறாங்க. அப்போ தான் வத்தல் நல்லா வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு 12 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்கும்போது இந்த ஜவ்வரிசியை போட்டுருங்க. சீக்கிரம் வெந்துடும், ஒரே கொதியிலே வெந்துடும். கண்ணாடி ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. கொதிக்கும்போது நம்ம மாவை கரைச்சி ஊற்றலாங்க. ஜவ்வரிசியும் போட்டாச்சு, வெந்து போச்சு பாருங்கள், வெந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம 6 டம்ளர் தண்ணியை சொன்னோம், அது சரியான அளவு. இப்போ மாவுக்கு 1 டம்ளரும் அந்த கொத்தமல்லி புதினாவை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கலக்கி ஊற்றுறதுக்கு 1 டம்ளரும், மொத்தமாக 7 டம்ளர் ஊற்றினா சரியாக போயிடுங்க. 2 டம்ளர் மாவுக்கு 14 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க, சரியான அளவில். இப்போ நம்ம இதை ஊற்றி கலக்கிடலாம். நல்லா கை விடாத கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். எல்லா பக்கமும் பபிள்ஸ் வரும்போது 7 படியுங்க. லைட்டாக நமக்கு நல்லா வெந்தது தெரியணும்னா தண்ணியில் தொட்டு இதில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அதில் 7 மாதிரி படியும். எல்லா பக்கமும் பபிள்ஸ் வருங்க, அது கரெக்டான அளவு. அந்த நேரத்தில் நம்ம ஜீரகமும் பெருங்காயமும் அந்த அரைக்கிறதோடையே போட்டு அரைச்சி, ஜீரகத்தை அப்புறமா போட்டுடலாங்க, கலர் மாறிடும். இப்போ போட வேணாம். இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இதை போட்டுட்டு ஜீரகத்தையும் போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கட்டும். பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க தண்ணி விட்டு. கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, இஞ்சி, பச்சை மிளகா செமையாக இருக்குது அரைக்கும் போதே அந்த ஸ்மெல்லு. இதில் பெருங்காயத்தூள் போடுறேங்க. எல்லாமே சேர்த்து அவ்வளோ மணமாக இருக்க போகுது. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு. சீரகம், வாசனைக்கு சீரகம். இதை வறுத்து சாப்பிடும்போது தெரியுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. இந்த ஜீரகம் அவ்வளோதாங்க. இந்த பெருங்காயெல்லாம் இதுலேயே போட்டுட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் பபிள்ஸ் விடணும். அதான் சரியான பதம். இப்போ நம்ம இந்த கரைசலை ஊற்றிடலாம். நல்லா கரைச்சிடலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலர் பாருங்கள், க்ரீன் கலர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஏறட்டும். அந்த பச்சை வாசனை இருக்காதுங்க, ஏன்னா கொதிக்கிற மாவில் ஊற்றுறோம் இல்லையா, அதுலேயே சரியாக போயிடும். இது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, சத்து நிறைந்ததும் இருக்குது. கலர் பவுடர் வாங்கி ஊற்றுறத விட
இந்த நேச்சர் கலர் போட்டு ஊற்றுறதால உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் வத்தல் சாப்பிட்றத விட இப்படி கலர்ஃபுல்லாக கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லதுங்க. நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். கமெண்ட்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. உங்கள் ஆலோசனையே எங்களுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம இதை ஒரு வெள்ளை துணியில் ஊற்றிடலாங்க, இறக்கிடலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்ட கலர்ஃபுல்லான பச்சை நிறத்து கஞ்சி வத்தலுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் சத்து நிறைந்தது, உடலுக்கு எந்த கெடுதியும் கிடையாது. இதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்க வரைக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. உடலுக்கு சத்தான ஆரோக்கியம் நிறைந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி வத்தல் கஞ்சி வத்தல். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இது